لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. கணித்துக்குரிய சகோதரர்களே, சென்ற வாரங்களில் நாம் எமது தஸ்ஹீஹு திலாவா குர்ஆனை திருந்த ஓதுதல் என்ற தலைப்பில் உள்ள எமது வகுப்பில் சில விடயங்களை பார்த்தோம். அதில் நாம் பார்த்த சில விடயங்கள் அரபியில் இருந்த காரணத்தினால் நல்ல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு இதனை தமிழில் மாற்றினால் பிரயோஜனமாக இருக்கும் என்ற வகையில் ஒவ்வொரு வாரங்களுக்கு முன்னாலும் அந்த பாடங்களை நாம் தமிழில் அதனை மொழிபெயர்ப்பு செய்து வழங்குவதற்காக வேண்டி தீர்மானித்திருக்கிறோம். நாம் மொழிபெயர்ப்பு செய்து தரக்கூடிய விடயங்கள் அனைத்தும் நாம் முன்கூட்டி அறிவித்த ஐமன் ருஷ்தி அவர்களுடைய அந்த கிதாபில் இருந்து தான் நாம் அதனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் நாம் சென்ற வாரம் அவுது பிஸ்மில், அதாவது தஅவுத் பஸ்மலா என்று தான் அரபியில் சொல்வார்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற அந்த துஆவுக்கு நாம் அவுது என்று முதல் வார்த்தையை சொல்லி அழைக்கின்றோம். ஆனால் சரியாக அதனை சொல்வதாக இருந்தால் தஅவுத் என்று தான் அழைக்க வேண்டும். அடுத்தது பிஸ்மில்லா என்று நாம் சொல்கிறோம். இது அரபிகள் யாரும் சொல்வதை கேட்க மாட்டீர்கள். பஸ்மலா என்பதுதான் அதனுடைய சரியான பெயர். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இதில் நாம் மாற்றங்களை ஏற்படுத்துவோம். தஅவுத் மற்றும் பஸ்மலாவின் சட்டங்கள். இதனை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், ஒருவர் குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், முதலில் என்ன சொல்ல வேண்டும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை நாம் மொழிய வேண்டும். அடுத்ததாக நாம் என்ன செய்கிறோம்? பிஸ்மில் சொல்கிறோம். இதில் சூறாக்களுக்கு முன்னால் குர்ஆனில் பிஸ்மில் தௌகுஃபியன் வந்திருக்கிறது. குர்ஆனை நாம் பிரட்டினால் சகல சூறாக்களுக்கு முன்னாலும் பிஸ்மில் வந்திருக்கிறது. ஆனால் ஒரு சூறாவுக்கு முன்னால் பிஸ்மில் வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தரப்படவில்லை. இதனால் அவுதை சொல்லிவிட்டு பிஸ்மிலை சொல்லி குர்ஆனில் இருக்கக்கூடிய அதே விதத்தில் நாம் ஓதுகிறோம். சரி, நாம் நடுவில் ஒரு சூறாவின் நடுவை பிரட்டி ஓதுவதாக இருந்தால் அப்பொழுதும் நாம் என்ன சொல்ல வேண்டும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல வேண்டும். பிஸ்மில் சொல்வது முஸ்தஹப்பு கிடையாது. ஏன் காரணம்? இறைவன் குர்ஆனை நீங்கள் ஓதினால் அஊது சொல்லுங்கள், ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறான். பிஸ்மில் சொல்லுங்கள் என்பதாக சொல்லப்படவில்லை என்ப காரணத்தினால் பிஸ்மில் சொல்வது ஓதக்கூடியவருடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது, எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி ஆரம்பியுங்கள். எனவே இந்த பொதுவான இந்த இதனை வைத்து ஒருவருக்கு என்ன செய்யலாம்? பிஸ்மிலையும் சொல்லலாம். அஊது சொல்வதோடு பிஸ்மிலையும் சொல்லலாம். சரிதானே? நாம் சென்ற வாரம் இதனை பார்த்தோம். அதாவது அரபியில் கீழே உள்ள விடயத்தையும் மாஷா அல்லாஹ் தமிழில் டாக்டருடைய முயற்சி அடிப்படையில் அது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அஊது மற்றும் பிஸ்மில்லாவின் சட்டங்கள். அனைவருக்கும் எல்லாருக்கும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குதா? பெரும்பாலானவங்க இருக்கிறாங்க. சரி, லைசன்ஸ் தேவையில்லை. ஆனால் மதரசாவுக்கு சரி பெய்திருப்போம். மதரசா கியாதா டிரைவிங் ஸ்கூலுக்கு சரி, ஓகே. பாருங்கள், இப்போ 4 விதத்தில் ஓதுறது போடப்பட்டிருக்குது. நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன். சென்ற வாரம் இந்த ஷாஷாவை ஸ்க்ரீனை பார்க்குறத விட இந்த வாரம் கொஞ்சம் உற்சாகமாக பார்க்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். காரணம் தெரிஞ்ச ஒரு பாசை முன்னாளிக்கிறதுனால. பாருங்கள், இப்போ 4 விடயத்தில் ஓதுறது சரியா பிழையான்றது முடிவு செய்யப்பட்டிருக்குது. முதல் வரியில் பாருங்கள், மஞ்சளாக இந்த இடத்துல அஊது வந்திருக்குது. அடுத்தது இது என்ன மார்க்? தவக்குஃப், ஸ்டாப். பின்னிக்குள்ள வந்துடா. சரி, ஓகே.
சரிதானே? அஊது அடுத்ததாக இங்கனக்கு என்னது? நிப்பட்டணும். அப்படின்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சரி, அடுத்ததாக பிஸ்மில், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்தது நிப்பற்றோம். நிப்பட்டிட்டு அடுத்தது என்ன செய்கிறோம்? சூரா. அப்போ மூணையும் நாங்கள் நிறுத்தி நிறுத்தி ஓதுறது, அப்படி ஓதலாமா? சரி சரி. ரெண்டாவது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அடுத்தது நிப்பற்றோம். நிப்பட்டுட்டு அந்த மாக்கு என்னது? அலத்தூல், ரூஹ் தலத்தூல். அப்போ இப்போ பிஸ்மிலையும் சூறாவையும் சேர்த்து ஓதுறது. அவுதை சொல்லி நிப்பாட்டிட்டு பிஸ்மிலையும் சூறாவை சேர்த்து ஓதுறது. ஓதலாமா? சரி, ஓகே. அடுத்தது எல்ல பிஸ்மில்லா, அவுது சொல்லி பிஸ்மில்லா சொல்லி சூறா ஸ்டார்ட் பண்ணுறது. மூணையும் சேர்த்து ஓதுறது. அதுதான் இந்த மூணாவது பெட்டியில். மூணாவது பெட்டில் வந்து இது அவுது. இந்த இதுக்கு நேராக பாருங்கள், இதுக்கு நேராக எப்படி அவுது, அடுத்த பஸ்மலா பிஸ்மில், இந்த சூறா மூணையுமே சேர்த்து ஓதுறது. ஓதலாமா? ஓதலாம். அடுத்ததாக அவுது பிஸ்மில் இது ரெண்டையும் சேர்த்துட்டு போட்டு நிப்பட்டுறது. நிப்பட்டுட்டு அடுத்தது சூறா ஓதுறது. இப்படி ஓதலாமா? இப்படி ஓதலாம். இப்போ 4 முறையில் தான் எங்களுக்கு இதை பார்க்கலாம். ஆகவே இந்த 4 விதத்திலையும் இதை என்ன செய்யலாம்? ஓதலாம். சரி, அடுத்ததாக அஊது பிஸ்மில் ஒரு சூறாவை ஓதி முடிஞ்ச பின்னால் பாருங்க, ஒரு சூறாவை ஓதி முடிஞ்ச பின்னால் அவுது பிஸ்மில் சொல்லி அடுத்த சூறாவோட ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு சூறாவுக்கும் இன்னொரு சூறாவுக்கும் இடையில அவுது சொல்கிறதா? இல்லை. ஏன் குர்ஆன் வந்து இது எப்படி? நீங்கள் குர்ஆன் ஓதினா அது செய்த பாதுகாப்பு தேடுங்கன்னு வந்திருக்குது. ஒரு முறை சொல்லிட்டா சரி, அதை நாங்கள் அமுல்படுத்தியாச்சு. சரிதான். அப்போ ஒரு சூறா கடையில் அவுது இல்லை. சூறா கடையில் பிஸ்மில் இருக்குதே, ஒரு சூறா முடிச்சு போட்டு அடுத்த சூறா நாங்கள் தொடங்கும் பொழுது பிஸ்மில் சொல்லி தொடங்குகிறோம். சரிதானே? அப்படி தொடங்கும் பொழுது முதல் சூறாட முடிவு இந்த பாருங்கள், முதல் சூறாவின் முடிவு. சரிதானே? உதாரணமாக ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மஅகூல் என்ன முடிக்கிறோம். முடித்த பின்னால் நிப்பட்டுறோம். சரி, நிப்பண்ண பின்னால் பிஸ்மில் சொல்கிறோம், சொல்லிட்டு நிப்பட்டுறோம். அதுக்கு பின்னால் மறு அடுத்த சூறாவை தொடங்குகிறோம். இப்படி ஓதலாமா? ஓதலாம். சரி, ரெண்டாவது முறை சூறா முடிக்கிறோம், முடிச்சுட்டு நிப்பட்டுறோம். சரி, நிப்பட்டிட்டு பிஸ்மிலையும் அடுத்த சூறாவும் என்ன செய்கிறோம்? சேர்த்து ஓதுறோம். ஓதலாமா? ஓதலாம். அடுத்ததாக முதல் சூறாவை முடிச்சு ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மஅகூலின் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லிஈலாஃபி குரைஷ். அப்படி இப்படி பண்ணுவோம். இப்போ இப்போ முதல் சூறா முடிச்சுட்டு பிஸ்மில்லா சொல்லி அடுத்த சூறாவையும் சேர்த்தபடி ஓதுறோம். ஓதலாமா? ஓதலாம். சரி, ஆகவே ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது இப்போ இதுதான். சரிதானே? இப்போ நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதெல்லாம் கிளாஸ் முடிய உங்களுக்கு தந்துட்டிருக்கலாம். உங்களுக்கு மறக்கும் பொழுது உங்களுக்கு இதை எடுத்து பிரட்டி பார்த்துக்கொள்ளலாம். இன்னும் உங்களோட பிள்ளைகளுக்கும் படித்து கொடுக்கலாம். வேற ஒன்றும் இல்லை, எங்களுக்கும் அதில் இன்கம் வரணுமென்ற நோக்கம் தான் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், முதல் சூறா முடியுது. முடிச்சதோடு நாங்கள் பிஸ்மில் சொல்கிறோம். உதாரணமாக ஒரு சூறா முடிய சொல்லுங்களேன். وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ என்ன சொல்லிட்டோம்? சொல்லலி சாரி, சூறா முடிச்சு போட்டு பிஸ்மில் சொல்லி நிப்பட்டுறோம். நிப்பட்டுட்டு குல் அஊது பிரப்பின் இங்கே பாருங்கள், முதல் சூறா முடிவு பிஸ்மில், அப்புறம் நிப்பட்டுறோம். நிப்பட்டுட்டு அடுத்த சூறாவை தொடங்குகிறோம், மொட்டையாக தொடங்குகிறோம். இப்படி தொடங்கலாமா? ஏலா. இது தவறு. சரிதானே? இது லேசான. அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை கட்டாயம் ஞாபகம் வச்சு. இது எப்போ வருமெண்டா? தொழுதிப்பீங்க, தராவிகள் தொழுவாங்க, ஊரில் தராவி தொழிப்பாங்க. கடும் ஸ்பீடாக தொழுக்கிற பள்ளிகளில் அந்த இமாம்களுக்கு இதெல்லாம் நடக்கும். ஏன் அவருக்கு அந்த ஸ்பீடாக போகிற யோசனை மூச்சாங்க நிற்குதா, இங்கே நிற்கிறேன். முதல் சூறா முடிஞ்சு பிஸ்மில்லா தொடங்கி மூச்சு நின்றாச்சு, அடுத்த சூறா தொடங்குறேன். ஆனால் தவறு. எப்படி தவறு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்திலிருந்து குர்ஆன் ஓதுகிற முறைகள் அதெல்லாம் தெளிவாக நாங்கள் பேசணும்னு சொன்னால் மிச்சம் காலம் தேவை. அப்படின்னா
பெரிய மணித்தியான கணக்கு தேவை. அந்த முறைகளில் எங்களுக்கு இந்த முறையில் குர்ஆன் ஓதுறது கற்பிச்சு தரப்படலை, எங்களுக்கு வழிகாட்டப்படவில்லை. இதுதான் காரணம். அதுக்குரிய ஆதாரங்கள் தேவைன்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் தேவையான முறையில் படிச்சுக்கொள்ளலாம். ஹைர். அடுத்ததாக நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நுழைய போகிறோம். எந்த வீடு? தஜ்வீத் என்ற இதை படிக்கிறதுக்கு நாங்கள் நுழைய போகிறோம். சரிதானே? விலங்குதா ஐக்கிறது? விலங்குதானே? இப்போ விலங்குதா ஐக்கும். சரி, ஹைர். தஜ்வீதில் வரை விளக்கணம். எந்த கலையை நாங்கள் கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் ஆக முக்கியம் என்ன? அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்படித்தானே? ஒவ்வொரு கலையிலையும் அது ஆகத்தான் முக்கியம். இந்த வரை விளக்கம்னு சொல்கிறது ஆக முக்கியமாக இருக்குது. இதிட சின்ன ஒரு பிக்சரும் எங்கள்கிட்ட இருக்கும். லேசாக இதுதான் தஜ்வீத் என்றதை நாங்கள் விளங்கி வச்சு கொண்டால்தான் அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டும் பொழுது இது இதுக்கு சம்பந்தமாக தான் இது போய்கொண்டிருக்குது என்றது எங்களுக்கு விளங்கும். சரி, சுருக்கமாக இங்கே வரை விளக்கணம் நல்ல அழகான முறையில் லேசாக தரப்பட்டிருக்குது. முதல்ல பாருங்கள், ஒரு வரை விளக்கணத்தை எடுக்கும் பொழுது அந்த பாசையில் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றதும் பரிபாசையில் உண்மையாகவே அந்த கலைக்குரிய வரை விளக்கணம் என்ன என்றதும் எங்களுக்கு தரப்படும். இந்த வகையில் தஜ்வீத் என்பது அரபியில் அழகுபடுத்துதல், தரப்படுத்துதல் போன்ற அர்த்தங்களை கொண்டது. அழகாக்குற, சரியா? சும்மா சொல்லுவோமே, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். விளங்குதா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். வித்தியாசம் விளங்குதா? ஃபர்ஸ்ட் கோதன அந்த கோச்சி ரோட்டில் பஸ் போகிற மாதிரி, அப்படிதானே? ஒன்றுக்கும் படாமல் அப்படி போகிறது. அப்போ குர்ஆனில் ஆக முக்கியமான ஒன்று தான் இந்த உச்சரிப்புக்களை நாங்கள் சரி செஞ்சு கொண்டு ஓதுறது. இந்த வகையில் நீங்கள் பாருங்கள், அரபு பாசையில் அழகுபடுத்துறதுக்கு தான் தஜ்வீத். உதாரணமாக ஜவ்வத என்று சொல்வார்கள், என்ன? அழகாக்கினான். தஜ்வீத் என்ற அழகாக்குதல், தஹ்சீன் என்ற அர்த்தங்கள் கொடுக்கும். அதே மாதிரி குவாலிட்டி, தரப்படுத்துகிற. தஜ்வீதுக்கு இன்னொரு அர்த்தம், பிரதானமான அர்த்தம், அதை குவாலிட்டி ஆக்குற. அப்படிதானே? ஒரு எதாக இருந்தாலும் செய்கிற செயலை சும்மா செய்யலாம், ஆனால் அழகாக செய்கிறன்னு ஒன்று இருக்குது. அல்லாஹ் எதை விரும்புகிறான்? அஹ்சனு அமலா, அழகாக செய்கிறதான் அல்ல எதிர்பார்க்குறான். இதில் குர்ஆனை போல பெரிய இபாதத்தை நீக்குதான். இந்த குர்ஆன் இந்த இபாதத்திலையும் அழகாக ஈக்கணும், அழகாக ஓதணும்ன்றது அல்லாஹ் எதிர்பார்க்கறது. லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, யார் நல்லா செய்றீங்க. இந்த வகையில் ஒவ்வொருத்தரும் நான் தரமாக குர்ஆனை சரியாக ஓதணும் என்ற இதில் எங்களுக்கு வரும். ஆக இதில் அரபு பாசையில் அழகாக்குதல் என்ற அர்த்தம். சரி, அடுத்ததாக பரிபாசையில் அரபு எழுத்துக்களை முறையாக மொழிதல், உச்சரித்தல் பற்றி அறிவு. அரபு எழுத்துக்களை சரியாக உச்சரிக்கிறதுக்கு படித்து கொள்வது தான் தஜ்வீத். ஒவ்வொரு எழுத்துக்களும் சரியா எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அது பின்னால் வரும். அந்த எழுத்துக்களை ஒவ்வொன்றையும் சரியாக உச்சரிக்க. அதை எப்படி எங்களுக்கு உச்சரிக்கலாம்? அதுதான் வருது பின்னால். அரபு எழுத்துக்கள் வெளியாகும் இடங்கள், ஒவ்வொரு எழுத்தும் தெளிவாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புகளை காட்டப்பட்டு இங்கினால தான் இது வருவது என்ற விஷயங்களும் காட்டப்படும். அரபு எழுத்துக்கள் வெளியாகும் இடங்கள். அடுத்தது இயல்பாகவே அதற்குள்ள தன்மைகள், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது. அதை எப்படி வெளிப்படுத்தணும், என்ன சவுண்டில் வரணும், சரியா? அது கனமான எழுத்துக்கள் ஆயிக்குமா இல்லாட்டி நோமலாக? உதாரணமாக கேளுங்க, ஆஃப், நான் சொல்கிறேன் ஆஃப், அடுத்து சொல்கிறேன் காஃப். காஃப், ஆஃப், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா? இருக்குது. சீன், ஷீன், வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இருக்குது. அதே மாதிரி கைன், ஐன், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது இன்ஷா அல்லாஹ் தெளிவாக பின்னால் உங்களுக்கு இன்னும் விளங்கும். அப்போ ஒவ்வொரு எழுத்துக்களும் வெளியாகிற இடங்கள், அதே நேரம் மற்றும் வேறு காரணிகளால் ஏற்படும் மாற்றங்கள். ஒரு எழுத்திக்கும் அதோட இயல்பான தன்மை சாஃப்ட், சரியா? ஆனால் சண்டைக்கு போனால் பெரிய வீரன். உதாரணமாக சில எழுத்துக்கள் இருக்குது, அதோட இயல்பு மெல்லினம், முள்ள தான் மொழியணும். உதாரணமாக லாம் இருக்குது, லாம். ஆனால் அது அல்லாஹுடைய பேரில் வரக்கொள்ள கனமாகும். சும்மா சொல்லும் போல லாம், அல்லாஹ், அல்லாஹ்க்கு என்ன எழுத்து வருது? லாம் வருது. அதே மாதிரி பாருங்க, ரா இருக்குது, ரா. இந்த ரா இயல்புல அதனுடைய தன்மை
மெல்லினமான எழுத்துக்கள் உள்ளது. ஆனால் சில கட்டங்கள், உதாரணமாக அதுக்கு ஃபத்ஹு வந்தால் அது கனமாக ஓதுவோம், கசரு வந்தால் மெல்லினமாக ஓதுவோம். அப்போ குறிக்கொடைக்கிற வேறு காரணங்களால். அதே மாதிரி பாருங்க, நாங்கள் ஷீனுக்கு எப்படி, நூனுக்கு எப்படி சொல்லுவோம், நூன் சரியா, நூனுக்கு சுக்குன் வச்சு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் எடுக்கும் பொழுது விளங்கும். மின் அப்படிதானே, அன் இன் உன் தான் சொல்லுவோம். ஆனால் வேறு காரணிகளால், உதாரணம் பாருங்க, மீனுக்கு பின்னால் ஷீன் வந்தால், அதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் படிப்பீங்க. என்ன எழுத்துக்கள் வந்தால் நூனுக்கு பின்னால் என்ன எழுத்துக்கள் வந்தால் மாற்றமடைவனும் பார்ப்பீங்க. மீஷ் மீ, அப்போ நாங்கள் இன்னென்ற சத்தத்தை தெளிவாக கொடுக்காம மீஷர்ரி மீஷர்ரி என்று அந்த நூனுடைய தெளிவாக சத்தத்தை கொடுக்காம என்ன செய்கிறோம், அது சத்தத்தை வேறையா மாற்றி இஹ்ஃபா அண்டு அதுக்கு ஒன்றா கொடுக்குறோம். அது இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரும். அப்போ வேறு காரணங்களால் இந்த எழுத்துடைய சத்தம் வெளியாகிற இடங்கள் என்ன செய்து மாறுது. சரி, அப்போ இயல்பாகவே ஒரு எழுத்துக்குரிய சட்டங்கள் தன்மைகள் வேறு காரணிகளால் மாற்றம் அடையக்கூடிய அந்த விடயங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு தான் தஜ்வீத் என்று சொல்கிறது. சரிதானே? இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வகுப்புகளில் ஒவ்வொரு எழுத்துக்களாக அவங்களுக்கு காட்டி, இந்த எழுத்துக்கள் இங்கால தான் உச்சரிக்கும். சரி, அந்த எழுத்துக்கள் பின்னால் போகும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்களுடைய வேறு காரணிகள் இர்துஹார் இஹ்ஃபா இத்காமன் ஒவ்வொரு சட்டங்கள் பேரோடு போகும். ஆனால் எல்லா பேருடைய நோக்கம் இந்த எழுத்து அதே சத்தமா வேற சத்தமா என்றத்தை காட்டுறது தான். அந்த அவ்வளோவும் சட்டமாக காட்டி காட்டி போவாங்க. இன்ஷா அல்லாஹ் இது வரக்கூடிய வாரங்களில் அந்த விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படிப்போம். அல்லாஹ் தெளிவான முறையில் சரியான முறையில் இதனை படித்து அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய விதத்தில் திருக்குர்ஆனை ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஜல் ஜலாலுஹு நம் அனைவருக்கும் தர வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.